வணக்கம். சில திகதிகள் நாட்காட்டிகளில் மட்டுமல்ல, எம்மினத்தின் உள்ளத்திலும் இரத்தக்கரையாக பதிந்திருக்கிறது. ஆம், அதுதான் கருப்பு ஜூலை, மறக்க முடியாத வரலாற்று காயம். 1983 ஆண்டு இலங்கையில் வாழ்ந்த தமிழர்களின் வரலாற்றில் அழியாத கரையாக பதிந்த காலம் அது. ஆம், வரலாறே எமது வழிகாட்டி என்ற மேதகுவின் வாக்கியத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு 1983 ஜூலை மாதம் 23ஆம் தேதி தொடங்கிய அந்த கொடூர இனஅழிப்பு அட்டூழியங்கள் பல நாட்கள் நீடித்தன. நடைபெற்ற இனஅழிப்பு வெறியாட்டத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர். பலர் கார்களுக்குள் வைத்து உயிருடன் எரிக்கப்பட்டனர். பலர் உயிருடன் டயர்கள் போட்டு எரிக்கப்பட்டனர். பலர் உயிருடன் வீடுகளுக்குள் வைத்து எரிக்கப்பட்டனர். பலர் கூறிய ஆயுதங்களை கொண்டு வெட்டியும் குத்தியும் கொலை செய்யப்பட்டனர். இதில் சில நூற்றுக்கணக்கானோர் காயங்களுடன் உயிர் தப்பி இருந்தாலும் அவர்களில் பலர் இன்றும் அழியாத வடுக்களோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். வீடுகள், கடைகள், தொழில் நிறுவனங்கள் தீக்கரையாக்கப்பட்டன. லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக்கப்பட்டனர். இந்த சம்பவங்கள் அனைத்தும் இனவரி ஆட்சியாளர்களின் அனுசரணையுடனேயே நடைபெற்றன. இந்த நிகழ்வுகள் தமிழ் மக்களின் அரசியல், பொருளாதார, சமூக வாழ்க்கையில் மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. பல குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தார்கள். ஆயிரக்கணக்கானோர் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர வேண்டிய நிலை ஏற்பட்டது. கருப்பு ஜூலை என்பது வெறும் கடந்த கால நிகழ்வு மட்டுமல்ல, அது நீதியின் அவசியத்தையும், மனித உரிமையின் முக்கியத்துவத்தையும், இனவரியின் கோர முகத்தையும் இந்த உலகிற்கு பறைசாற்றின. ஆனாலுமே ஜாராலுமே இவற்றிற்கு இன்று வரை நீதி வழங்கப்படவில்லை. காவல்துறை வேடிக்கை பார்த்தன. சர்வதேசமோ திரும்பியும் பார்க்கவில்லை. ஆட்சியாளர்கள் ஒத்தாசை வழங்கினர். அதுதான் கருப்பு ஜூலையின் இருண்ட பகுதிகள். ஆனாலுமே நடந்தவற்றை உலகிற்கு நினைவூட்டும் வண்ணம் ஒரு வரலாற்று பாடமாக மீண்டும் மீண்டும் நினைவு கொள்வோம். இறுதி வரை மறக்க மாட்டோம். வரலாற்றில் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்படும் இனஅழிப்பின் தொடர்ச்சியான துன்ப துயரங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டே இருப்போம். இத்தகைய துன்பங்கள் இனி எந்த மக்களுக்கும் இடம்பெறக்கூடாது. உண்மை வெளிக்கொணரப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்கப் பெற வேண்டும். அனைத்து மக்களும் சமத்துவம், மனித உரிமைகள் மற்றும் பரஸ்பர மரியாதையுடன் வாழக்கூடிய சமூகத்தை உருவாக்குவது நம் அனைவரினதும் பொறுப்பாகும். இன்றைய இளைஞர்களாகிய நாம் வெறுப்பை அல்ல, மனித நேயத்தையும் அமைதியையும் வளர்க்க ஆசைப்படுகின்றோம். வரலாற்றை மறக்காமல் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்கின்றோம். 83ஆம் ஆண்டு சட்டத்திற்கு புறம்பாக நடைபெற்ற குற்றங்கள் 1979ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் வருகையுடன் அது பயங்கரவாதத்திற்கு எதிரான சட்ட நடவடிக்கையாக பரிணாமம் பெற்றது. ஆனால் பிற்காலத்தில் என்ன நடந்தது? காடையர்கள் ராணுவத்தில் உள்வாங்கப்பட்டனர். அவர்களின் கைகளில் நவீன துப்பாக்கிகள் வழங்கப்பட்டது. சட்ட பாதுகாப்பாக அவசர கால சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் அங்கீகாரம் வழங்கின. முள்ளிவாய்க்கால் வரை அது நீடித்து இனப்படுகொலை கோர தாண்டவமாடி வகை தொகை இல்லாத மக்கள் கொல்லப்பட்டனர். அதுதான் பௌத்த பேரினவாதத்தின் பரிணாம வளர்ச்சியா? அது இன்று வரை பல வழிகளிலும் தொடர்கின்றது. நடைபெற்ற அநீதிகளுக்கு இன்று வரை எந்த ஆட்சியாளர்களினாலும் நீதி வழங்கப்படவில்லை. அதனால் தான் கேட்கின்றோம் சர்வதேச நீதி. இனி இப்படிப்பட்ட துயரங்கள் மீள நிகழாத எதிர்காலத்தை உருவாக்க சர்வதேச நீதியை வலியுறுத்துவோமாக. உறுதியேற்போம். வரலாற்றை மறந்த மக்கள் அதனையே மீண்டும் அனுபவிக்க நேரிடும் என்ற உண்மையை மனதில் கொண்டு மனிதநேயம், நீதி, சமத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்ட அனைவரும் ஒன்றாக செயற்படுவோம். நன்றி.